இப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்கிற இலக்கண குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூதூர். இந்த மூதூருக்கான இலக்கண குறிப்பு எப்படி பிரியும்னா, மூதூர் ஃபஸ்ட்டு பிரிங்க. முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரியுமா? இந்த மைன்ற விகுதி வந்திருக்கா அப்படின்னா இது பண்புத்தொகை. மை விகுதி வந்தாலே பண்புத்தொகை. அடுத்து உருதுயர். உருதுயர்ன்றது வந்து உற்ற துயர், உறும் துயர், உருகின்ற துயர் அப்படின்னு வரும். அதனால் இது வினைத்தொகை. 3 காலத்தையும் காட்டுறதுனால இது வினைத்தொகை. கை தொழுது. இதோட ஃபுல் இப்போ இறைவனை கடவுளை வணங்குறதுன்னா இப்படி கை தூக்கி வணங்குவோம்ல, அதை கையால் தொழுது. கையால் தொழுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஐன்றது 2ஆம் வேற்றுமை, ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. இதில் ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கிறதுனால இது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை. தடக்கைனா உரிச்சல் தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் இருக்குது. அது என்னென்னா இதை காட்டும். இந்த மாதிரி சால, தவ, தட, உரு, நனி, கூர், கழி இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர். இதில் தடை வந்திருக்கா, அதனால் இது உரிச்சொல் தொடர். அடுத்தது நம்ம ஏற்கனவே புக்லேயே பார்த்துட்டோம். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன்னு, 6ஆம் வேற்றுமைக்கு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண்ணு, 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இப்போ அலகிட்டு வாய்ப்பாடு கேட்டிங்களா? அலகிட்டு வாய்ப்பாடு குறில்னா பாருங்க, ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 தான் வந்து உயிர் எழுத்துக்களில் குறில். இதுக்கு கீழே வர இந்த கா, ஞா, சா, ஞாட்டா இது எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் குறிக்கும். அதுக்கடுத்து நெடில்ன்றது மொத்தம் 7 எழுத்து. அது என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ. இந்த ஐன்றது நெடிலில் தான் சேரும். இதுக்கு இந்த 7 கீழே இருக்கிற அந்த கா வரிசை, அந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நெடில் வரிசையில் தான் வரும். இப்போ இதை வச்சு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். குறில் தனித்து. ஒரு குறில் எழுத்து தனித்து வந்தாலும் அது கூட ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேர் அசை தான். இது ஒரு அசை. இது பிரிக்கும்போது புரியும். நெடில் தனித்து வந்தாலும் இந்த மாதிரி கான்ற ஒரு வார்த்தை நெடில் தனித்து வந்தாலும், நெடில் தனித்து ஒற்று வந்தாலும் அது நேர் அசையை தான் குறிக்கும். என்னென்ன சொன்னால் குறில் தனித்து, குறில் தனித்து ஒற்று, நெடில் தனித்து ஒற்று, இந்த 4 இதுங்க வந்துச்சுன்னா அது நேர் அசை. அடுத்து வந்து குறில், ஒரு குறில் ஒரு நெடில் தனித்து வந்தால் வேறு கான்றது குறில், லான்றது நெடில், இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது நிறை அசை. அப்படியே அது கூட ஒற்றை எழுத்து சேர்ந்து வந்தாலுமே அது நிலை அசை தான். பாருங்கள். அடுத்து வந்து இரு குறில் இணைந்து. அணி, ஆன்றது ஒரு குறில், நீன்றது ஒரு குறில், 2 குறில் இணைந்து வந்தாலும் நிறை அசை தான். அந்த இரு குறில் இணைந்து அது கூட ஒற்று வந்தாலுமே நிறை அசை தான். இப்போ இதை வச்சு எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கம். இந்த ஓன்றது ஒரு குறில், ழு ஒரு குறில், இந்த இக்குன்றது ஒரு ஒற்று எழுத்தாக பாருங்க. ஒரு குறில், 2 குறில், ஒரு ஒற்று. இரு குறில் இணைந்து ஒற்று எதில் வருது பாருங்க. இரு குறில் இணைந்து ஒற்று இதில் வருதா? அப்போ அது நிறை அசை. இங்கே போகிறோம் நிறை. அடுத்தது வந்து மீது என்ன இருக்குது? கா இருக்குது, இம்மு இருக்குது. ஒரு குறில் ஒரு ஒற்று. குறில் தனித்து ஒற்று வந்தால் நேர் அசை. இதில் இப்போ 2 சீர் வருது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே சொன்னல 2 சீராக பிரிஞ்சுன்னா செய்யுளிசை அளபடை, 3 சீராக பிரிஞ்சா இன்னிசை அளபடை. அந்தமாரி அங்கே பிரிக்கிறது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக எக்ஸாம்பிள் தான் இங்கே காட்டுறோம். இப்படி தான் அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கணும். இப்போ இந்த விழுப்பம் இதை பிரிங்க. வின்றது ஒரு குறில், ழு ஒரு குறில், இப்புன்றது ஒரு ஒற்று எழுத்து வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக பார்க்கும்போது ஒற்று இருக்கா, ஒற்றுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த வாய்ப்பாடில் வருமானு பார்க்கணும். அப்படி தான் பிரிக்கணும். போக புரியும் உங்களுக்கு. 2 குறில் இணைந்து ஒரு ஒற்று, இது வந்து ஒரு நிறை. அது கூட வேறு என்ன இருக்குது? ஒரு இப்பு, சிப்பா, ஒரு இம்மு, குறில் தனித்து ஒற்று, ஒரு நேர். இது எப்படி டெஃபினிஷன் எதுன்னு இதுக்கு வந்து தேமா புளிமா அந்த மாதிரி வரும். அதை அடுத்து நான் இந்த டாபிக் வரும்போது நான் அதை சொல்லித்தரேன். இப்போதைக்கு எப்படி பிரிக்கிறதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள். தா ஒரு குறில், ரா ஒரு குறில், லான்றது நெடில். நம்ம இரு குறில் இணைந்து தெரியும், ஆனால் இரு குறில் அடுத்து நெடில் வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடியே பிரிச்சலாம். இரு குறில் இணைந்து இதுக்கு வந்து நிறை.
ஏன்னா இந்த லாவை இது கூட சேர்க்க முடியாது, அந்தமாரி நமக்கு வாய்ப்பாடு இல்லை. நம்ம பார்த்து 8 வாய்ப்பாடில் இந்த 8 வாய்ப்பாடில் இந்த நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன இருகுறில் இணைந்து தான் இருக்குது. இருகுறில் இணைந்துக்கு அடுத்து நெடிலெல்லாம் அதில் காட்டல, அதனால் அப்படி தான் நம்ம பிரிக்கணும். இருகுறில் இணைந்து தனியாக பிரிச்சிட்டோமா. அடுத்துங்க பாருங்கள், நெடில் ஒரு தனியாக வந்திருக்கு, ஒற்று எழுத்து வந்திருக்கு. அப்போ நெடில் தனித்து ஒற்று, இதுக்கு நேர். இது தேவர் சீர் 2 சீராக பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒழுக்கம். ஃபஸ்ட்டு இந்த ஒற்று எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு குறி போடுறோம் பாருங்கள். ஒரு குறில், 2 குறில், ஒரு ஒற்று. இருகுறில் இணைந்து ஒற்று, நிறை. வேறு என்னது? கா ஒரு குறில், ஒரு ஒற்று. குறில் தனித்து ஒற்று, இதுக்கு நேர். உயிரினும் பாருங்க, குறில் குறில். இதுக்கப்புறம் இரு குறில் இணைந்து தான் நம்ம பார்த்தோம், மறுபடியும் குறில் வந்திருக்கு. அப்போ நம்ம இதோட நிறுத்திக்க வேண்டியதான். இரு குறில் இணைந்து நிறை. அதுக்கடுத்தது ரீ ஒரு குறில், நூ ஒரு குறில், இம்மு. இரு குறில் இணைந்து ஒற்று, மறுபடியும் நிறை. அடுத்து இங்கே பாருங்கள், ஒற்று இருக்கும் பதில் ஒரு கோடு. ஒரு குறில், ஒரு ஒற்று. குறில் தனித்து ஒற்று, நேர். பா ஒரு குறில், இப்போ ஒரு ஒற்று. மறுபடியும் குறில் தனித்து ஒரு ஒற்று, மறுபடியும் நேர். பாருங்க, ஒரு குறில், ஒரு குறில், ஒரு ஒற்று. 2 குறில் வந்திருக்கு, ஒரு ஒற்று இருக்குது. அப்போ இரு குறில் இணைந்து ஒற்று, நிறை. இப்படி தான் பிரிக்கணும். இதுக்குன்னு இன்னொரு டெஃபினட் தனியாக இருக்குங்க பாருங்கள். சரி, நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. அடுத்த வீடியோவில் இந்த அலகிட்டு வாய்ப்பாடு நடத்தும் போது நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை மட்டும் பார்த்துங்க, எப்படி பிரிக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நீங்கள் அந்த செய்யுளி செயல்படியா இன்னிசையா அப்படின்னு பார்த்துக்கலாம். வந்தால் சொல்லிசை. 2 சீராக இந்த மாதிரி 2 சீராக பிரிக்க முடிஞ்சு அதில் அளபடை வந்துச்சு. ஆனால் இங்கே அளபடை இல்லை பாருங்க. அதை கண்டுபிடிக்க தேவையான அளபடை வந்தால் மட்டும்தான் அந்த இது பார்க்கணும். நம்ம 2 சீராக வந்தால் செய்யுளிசை, 3 சீர் வந்தால் இன்னிசை, வந்தாலே அது சொல்லிசை. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த டாபிக்.